أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாயுள்ள ஏகவல்ல இறையவனை போற்றி புகழ்ந்த வண்ணமாக காரைக்கால் இஸ்லாமிய நண்பர்கள் குழுவின் சார்பாக நடத்தப்படுகிற இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைவர் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்ற இந்திய தௌஹீத் ஜமாத்தினுடைய மாணவரணி செயலாளர் என்னுடைய நேசமிகு நண்பன் பாக்கரினுடைய மைந்தன் முஸ்ரப் பாக்கர் அவர்களே, அதற்கு முன்னால் பேசிவிட்டு சென்றிருக்கிற அசரப்தீன் பிரதோஷி அவர்களே, காரைக்கால் இஸ்லாமிய நண்பர் குழுவை சார்ந்த நண்பர்களே, இங்கே வருகின்றிருக்கின்ற தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சலாத்தை சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரிகளே, இன்றைக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சி என்று ஒன்றை ஏற்பாடு செய்து அதிலே சில நல்ல கருத்துக்களை உங்களுக்கு நசீத் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த காரைக்கால் இஸ்லாமிய நண்பர்கள் குழுவினர் இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அவர்கள் இதை செய்தமைக்காக அல்லாஹ் அவர்களுக்கு இதுக்குரிய கூலியை நல்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு நான் ஆரம்பிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கினிய சகோதரிகளே, இங்கே சகோதரிகள் மட்டும்தான் வருவார்கள் என்று எனக்கு முன்பு தெரியாது. ஒரு கலவையான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் என்று நான் கருதியிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் அதிகமாக கலந்து கொள்ளுகிற ஒரு நிகழ்ச்சியாக இருப்பதாலே உண்மையில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். அன்பிற்கினிய சகோதரிகளே, இஸ்லாம் ஏனைய மார்க்கங்களிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஏனைய மார்க்கங்கள் நீங்கள் கடவுளை அடைய வேண்டும் என்றால் இப்படியான பிரார்த்தனைகளை, இப்படியான சடங்குகளை செய்யுங்கள், அது நீங்கள் கடவுளை அடைவதற்குரிய நுழைவாயில் என்று சொல்லுவார்கள். இப்பொழுது கூட உத்தரப்பிரதேச மாநிலத்திலே மகா கும்பாபிஷேகம் என்கிற பெயராலே கடவுளை அடைவதற்காக நடத்தப்படுகிற அந்த நிகழ்விலே இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் ஏழைய மக்களுக்கு என்ன நன்மை இருக்கிறது என்பதை நாம் பார்த்தால் அது பூஜ்ஜியமாக இருக்கும். ஆனால் இஸ்லாம் மட்டும்தான் உங்களுடைய வணக்க வழிபாடு என்பது தொழுகை மட்டுமல்ல, ஈமான் கொண்டு நீங்கள் தொழுது நோன்பு வைத்து ஜக்காத் கொடுத்து வசதியாக இருந்தால் ஹஜ்ஜுக்கு செய்வது மட்டும் அல்ல வணக்கம் என்று சொல்லுகிறது. வணக்கத்தை எப்படி பிரிக்கிறது? வாழுகிற இந்த பூமியிலே நீங்கள் இந்த மக்களுக்கு செய்கிற பணிகளை சொல்லி அதுவும் வணக்கம் என்கிறது. ஒரு கணவன்
தன் மனைவிக்கு ஆசையோடு தருகிற ஊட்டி விடுகிறான் என்றால் அதுவும் வணக்கம் என்கிறது இஸ்லாம். அப்ப நீங்கள் வணங்குகிற விஷயங்களில் எவ்வளவு நேர்த்தியாக மக்களையும் உங்களையும் கணக்கு செய்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இஸ்லாம் சொல்லுகிறது, இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் நடக்கிற கொடுமைகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டாக வேண்டும். இந்த சமூக கொடுமைகள், இந்த சமுதாயத்தில் இந்த சமுதாயத்தவர்களாலே செய்யப்படுகிற கொடுமைகள் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு பொருளாதாரத்தை தருகிறான். அந்த பொருளாதாரத்தில் இருந்து நீங்கள் ஈட்டுகிற பொருளிலே இருந்து 2.5 விழுக்காட்டை நீங்கள் ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை. எத்தனை பேர் இந்த 2.5 விழுக்காட்டை கணக்கு போட்டு நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? அப்படி கொடுக்காத காரணத்தாலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தீய அரசாங்கத்தை ஏற்படுத்தி, நீ 2.5 கொடுக்கலையா, நான் 30 விழுக்காடு வரை பிடுங்குவோம் என்று பிடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 2.5 விழுக்காட்டை கொடுக்க சொல்ல அல்லாஹ் அதை எப்படி கொடுக்கணும்னு சொல்றான். 2.5 விழுக்காட்டை உங்களுடைய வருடாந்திர சேமிப்பிலே இருந்து அந்த சேமிப்பிலே இருந்து 2.5 விழுக்காட்டை நீங்கள், அது உங்களுடைய பொருள் அல்ல, அது ஏழைகளினுடைய பொருள், அது அவர்களுக்கு தர வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். இன்னைக்கு ஜக்காத்தை எப்படி ஆயிடுச்சுன்னா, ரம்ஜான் வந்துருச்சுன்னா சில்லறையை மாற்றி வச்சுட்டு வருகிற மிஸ்கீன்களுக்கு 10 ரூபா கொடுத்துட்டு ஜக்காத்து கொடுத்துட்டு நினைச்சிட்டு இருக்கோம். ஜக்காத்து வேற, ஜதக்கா வேற. அது ஜதக்கா. ஜக்காத் என்பது உங்களுடைய பொருளிலே இருந்து, அது என் கணவனுமாக தானே கொடுக்கணும், அதை ஏவ வேண்டும். நீங்கள் அணிந்திருக்கிற நகைகளுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும். உங்களிடத்தில் இருக்கிற நகைகள், அதிலே ஏழைகளினுடைய வரி இருக்கிறது. இந்த ஜக்காத்தை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் என்பதையும் சொல்லுகிறான். இந்த சமுதாயம் அதை நம்ம புரிஞ்சிருக்கிறோமா என்றால் இல்லை. யாருக்கு? ஏழைகளுக்கு, பரம ஏழைகள், மிஸ்கீன்கள். பரம ஏழைகளுக்கு கொடுங்க, மிஸ்கீனுக்கு கொடுங்க. 2ஆ பிரிக்கிறான். நீங்க இடத்துல யாச்சகம் கேட்கிறவர்களில் நிலையில் இருப்பவர்களுக்கும் ஜக்காத்து கொடுக்கலாம். 5-10 கொடுக்கிறது அல்ல. ஆனால் அவர்கள் ஏழையாக இருப்பார்கள், தேவையுள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் இன்னொரு இடத்திலே கேட்க மாட்டார்கள். அவர்களை கண்டறிந்து உங்களுடைய ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கடனாளிக்கு உங்க ஜக்காத்தை கொடுங்க. கடனா இருப்பார், அண்ணன்காரரு வசதியோடு இருப்பார், செல்வ செழிப்போடு இருப்பார், வருகிற மக்களுக்கெல்லாம் அள்ளி கொடுப்பார். ஆனால் அவருடைய தம்பியோ அவருடைய சகோதரியோ கடன்களிலே இருப்பார்கள். இவைகளை தீர்க்க வேண்டியது யாரு? இந்த வசதியோடு இருக்கக்கூடிய இந்த சகோதரர்கள் அவர்களுடைய கடன்களை தீர்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் கடனாளிகளை பற்றி நாம் கண்டுகொள்வதே இல்லை. அப்படிப்பட்ட கொடுமைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல அன்பு சகோதரிகளே, எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மையத், ஒரு ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இவர் யார், இவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டுவிட்டு இவருக்கு கடன் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். நாம் யார் ரசூலே,
இவர் கொஞ்சம் கடனை வைத்து விட்டு தான் மரணித்து விட்டார் என்று சொன்னவுடன், அப்படி என்றால் உங்களில் யாராவது அவருக்கு நீங்கள் அந்த ஜனாசா தொழுகையை தொழி வைங்க என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலகிக் கொள்கிறார்கள். அப்பொழுது ஒரு சஹாபி வருகிறார், யா ரசூலே, அவருடைய கடனை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆகவே நீங்களே தொழ வையுங்கள் என்று சொல்லி அவரை தொழ வைக்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு கடனாளியினுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஆரம்பத்தில், அதற்கு முன்னால் இஸ்லாமிய ஆட்சியை அமைத்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மக்களிடத்திலே உங்களுக்கு ஏதும் கடன் இருந்தால் அது அரசாங்கத்திற்கு சொல்லுங்கள், கஜனாவிலே இருந்து நாங்கள் அதை கட்டிவிடுகிறோம், சொத்து இருந்தால் உங்களுடைய சந்ததிகளுக்கு விட்டு செல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் இதுல இருந்து என்ன செய்கிறது, நாம் எதை செய்யாமல் இருக்கிறோம் என்பதை பார்க்கணும். இன்றைக்கு இந்த ஜமாத் என்பது மிக மிக அவசியமானது. ஜமாத்துகளிலே இருந்து பிளவுபட்டு கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். எல்லா ஜமாத்துகளிலே இருந்து நாம் பிளவு விடுகிறோம். யார் அதிகம் பிளவு விடுகிறது தெரியுமா? அதிகம் தௌஹீதை பேசுகிறவர்கள், அதிகம் ஏக இறைவனை பற்றி பேசுகிறவர்கள், சின்ன சின்ன முரண்பாடுகளுக்காக பிரிந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதரிகளே, இது எந்த அளவுக்கு என்றால் தனித்தனி கூட்டங்களாக மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இது ஒரு பெரிய சமூக கொடுமை. இது இந்த சமூகத்தினுடைய சாபக்கேடு. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜமாத்தை, முஸ்லிம் இந்த சமூகத்தை ஒரே ஜமாத்தாக ஆக்கினார்கள். அப்படி ஆக்கிய வைத்திருந்தவர்கள் நன்றாக பாருங்கள், மதீனாவிலே அவர்கள் ஆக்கியிருந்த அந்த ஜமாத்திலே முனாஃபிகள் இருந்தார்கள். ஆனால் அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தவில்லை, அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் அவர்களை ஜமாத்தை விட்டு அவர்களை விளக்கவில்லை, அந்த ஜமாத்திலே இருந்தார்கள், வைத்திருந்தார்கள். ஒரு முறை ஒரு சஹாபி இறந்து விடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், கேட்டுக் கொள்கிறார்கள், அந்த ஜனாசாவுக்கு போகவில்லை. சஹாபாக்கள் பார்க்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மையத்தையும் அவர்கள் தவிர்க்க மாட்டார்களே, ஏன் இந்த மையத்தை தவிர்த்திருக்கிறார்கள் என்று ஜனாசா அடக்கம் செய்துவிட்டு வருகிறார்கள். யா ரசூலே, நீங்கள் எந்த மையத்தையும் தவிர்க்க மாட்டீர்கள், உங்களுக்கு தெரிந்தவரை, தெரிந்தால் நீங்கள் தான் முதலிலே போவீர்கள், ஆனால் இந்த ஜனாசாவை நீங்கள் ஏன் தவிர்த்தீர்கள் என்று கேட்கிற நேரத்திலே அவர் முனாஃபிக் என்று அப்பொழுதுதான் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்திய பிறகு ஒரு ஜனாசா விழுந்து விட்டால் உடனடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லுவார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசாவுக்கு செல்கிறாரா என்று பார்ப்பார்கள். பார்த்து அடையாளப்படுத்தி விட்டு தான் செல்லுவார்கள். அப்படி என்றால் முனாஃபிகள் இருக்கிறார்கள் என்று தெரிந்த பிறகு அவர்களை அடையாளப்படுத்தினார். இதை தெரிந்தவுடனே உமர் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள், யா ரசூலே, முனாஃபிகள் இருக்கிறார்களா, சொல்லுங்கள், நான் அவர்களை என்னுடைய வாயில் செய்ய விடுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள், நீங்கள் அப்படி செய்தால் என்ன சொல்லுவார்கள், முகம்மது அவருடைய தோழர்களையே கொன்றார். இன்றைக்கு கூட நீங்கள் பார்க்கிறீர்கள், பாலஸ்தீனத்திலே ஹமாஸ் படையினர் ஹமாஸை சேர்ந்த சிலரை சிரச்சேதம் செய்திருக்கிறார்கள். என்ன பத்திரிகையிலே வருகிறது, ஹமாஸ் தோழர்களையே சிரச்சேதம் செய்திருக்கிறார்கள் என்று வருகிறது. ஆனால் அவர்கள் தண்டனைக்குரிய குற்றத்தை செய்திருக்கிறார்கள். அதனால் தான் அவர்கள் ஓரின சேர்க்கையில ஈடுபட்டார் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய சட்டத்தை அங்கே நடைமுறைப்படுத்துகிறார்கள். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யார் முனாஃபிக்குகள், யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவரிடத்தில் இருந்த அந்த உளவுத்துறை
அதிகாரி சகாவிடத்தில் சொல்லி வைத்திருக்கிறார்கள், பட்டியல் போட்டு எழுதி கொடுத்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள், அவரை பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள் அழுது கொண்டே, இந்த பட்டியலில் என் பெயர் இருக்கிறதா, இந்த பட்டியலில் என் பெயர் இருக்கிறதா என்று கேட்கும்போது, இல்லை இல்லை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே, உங்கள் பெயர் இல்லை என்று சொன்ன உடனே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி சந்தோஷத்தோடு அவர்கள் செல்லுகிற நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒரு ஜமாத் கட்டமைப்பு என்பது எப்படி இருக்கணும், இன்றைக்கு நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம்? எனக்கு தெரிந்த ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராய் தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டவர், அவர் எங்களிடத்தில் இருந்த காலத்திலே தனித்தனி பள்ளிகளை கட்டுகிறார்களே, இது சரியா என்று கேட்கும் பொழுது முற்றிலும் தவறு என்று சொன்னார். எந்த காரணத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களே பிறகு தனித்தனி பள்ளிகளை உண்டாக்கினார்கள் என்றால் அவர்கள் அதை மடங்களாக மாற்றினார்கள் என்பது இதிலே இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய சட்டத்தை, அல்லாஹ்வுடைய சட்டமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளையும் விட்டுவிட்டு இவர்களுக்கு தெரிந்த இவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்துகிறார்கள். இன்னைக்கு நம்மிடத்திலே எப்படி இருக்கிறோம், எனக்கும் அவருக்கும் பிடிக்காது, அதனால் அந்த பள்ளிகளை தொழ மாட்டோம் சொல்லுகிறோமே. எனக்கும் அங்கேயும் உறவு இல்லை, அதனால் நான் அங்கே போக மாட்டோம். இங்கே காரைக்காலில் நான் வருகிற நேரத்தில் கவி எனக்கு ஒரு விஷயம் சொன்னார். இங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, அந்த பள்ளிவாசல் ஒரு குடும்பத்துக்கான பள்ளிவாசல். ஆரம்ப காலங்களிலே அந்த குடும்பத்துக்காரர்கள் மட்டும்தான் தொழுவார்கள், வேறு யாரையும் அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் இப்பொழுது அந்த நிலை இல்லை, எல்லோரும் தொழுகிறார்கள் என்று சொன்னார். அது தடுக்கப்பட்ட விஷயம். அதற்கும் இன்றைக்கு பட்டுகிற பள்ளிகளுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை நீங்கள் பாருங்கள். அவர்கள் செய்தால் தப்பு, நீங்க செய்தால் அது சரியா? அல்லாஹ்வுடைய வேதத்தை நாம் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம்? அன்பு சகோதரர்களே, ஒரு முஹல்லா இருக்கிறது என்றால் அந்த முஹல்லாவில் வாழுகிற எல்லா மக்களினுடைய அவர்களினுடைய நிலையை இந்த முஹல்லாவினுடைய தலைவர்கள் தெரிந்திருக்கணுமா இல்லையா? தெரிந்திருக்கணும். யார் எந்த வீட்டிலே குமர் இருக்கிறது, எந்த வீட்டிலே குழந்தைகள் இருக்கிறார்கள், எந்த வீட்டிலே அந்த குடும்ப தலைவர் இல்லாமல் அந்த குடும்பம் எத்தீவாக இருக்கிறது, அவர்கள் தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், யார் கடனாளியாக இருக்கிறார்கள், இதையெல்லாம் பார்த்து, இதையெல்லாம் தெரிந்து, இதையெல்லாம் சேகரித்து இவைகளை தீர்க்கிற பணிகளை தான் அந்த முஹல்லா ஜமாத் செய்ய வேண்டும். இன்றைக்கு எத்தனை முஹல்லா ஜமாத்துகள் அதை செய்கிறது? விசேஷம் என்கிற பெயராலே சோறாக்கி போடுவது, விசேஷம் என்கிற பெயராலே கூத்து அடிப்பது, விசேஷம் என்கிற பெயராலே வீண் விரயங்களை செய்வது, இதைத்தான் இன்றைக்கு ஜமாத்துகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு ஜமாத்துக்கும் பைத்துல் மால் இருக்கணும். அந்த ஜக்காத்தை வசூலிப்பவர்களாக இருக்கணும். அந்த ஜக்காத்தை வசூலிப்பதற்கு ஆட்களை நியமிக்க வேண்டும். ஜக்காத்து தொகையிலே வசூலிப்பவருக்கும் ஊதியம் கொடுக்கலாம் என்பதும் இந்த 8 பேரிலே ஒருவர் வருகிறார். ஆகவே இதைகளெல்லாம் ஜமாத்துகள் செய்ய வேண்டும். நான் கேட்கிறேன், பிரிகிறீர்களே, பிரிந்து நீங்கள் செயல்படுகிறீர்களே, இப்படி ஒரு கட்டமைப்பை ஒரு முஹல்லாவை உண்டாக்குகிறீர்களா என்றால் இல்லை, இல்லை. ஒரு பைத்துல் மாலுடைய தேவையை இந்த ஜமாத் உணர்ந்திருக்கிறதா? போய் ஒரு வசதி உள்ள தேவையிடத்திலே, ஐயா உங்களுடைய ஜக்காத்து தொகையை தாருங்கள், உங்களுடைய ஜக்காத்து தொகையை தாருங்கள் என்று கேட்கிற அளவிற்கு தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். இவனே திருட, இவன் ஜக்காத்துக்கு பணம் கேட்கிறான், அவன்கிட்ட கொடுத்தா போய் சேருமா? அவர் பாப்பா இழப்பார்ல அவரு. அப்ப அப்படிப்பட்ட தூய்மையானவர்களை கொண்டு ஜமாத்துகளை உருவாக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, ஒருத்தர் பார்த்து, ஒரு முஸ்லீமை பார்த்து, நீ பண்டிகை சாப்பிடுவாரு கோபம் வந்துடும்.
கோபம் வந்துடும். யார் நான் ஒரு முஸ்லீம், என்னை பார்த்து பன்னிக்கறி சாப்பிடுறியான்னு கேட்பார். ஆனா அவர் குடிப்பார், வட்டி வாங்குவார். இப்ப இன்னொரு விஷயம் எனக்கு தெரியுமா, இப்ப பெண்களுக்கு மத்தியிலேயே ஒரு வட்டி வர சொல்லலாம் இன்னைக்கு முஸ்லீம் மக்களிடத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. முஸ்லீம் பெண்கள் அவளுக்கு தெரியாம பார்த்துங்க, உங்களுக்காக நான் வாங்கி தர்றேன், அது என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. நான் அந்த பக்கத்து வீட்டுல இருக்காங்கல்ல அந்த அம்மா இந்து பொண்ணு, அவங்க பணம் தான் இது, அவங்க கிட்ட நான் வாங்கி தர்றேன், அந்த பொம்பளை அநியாயமா தான் வட்டி வாங்குது, என்ன செய்யறது, நீங்க தேவைன்னு வந்துட்டீங்க, இவங்கள்ட்ட பணம் இருக்கும், இவங்க கடனா கொடுக்கலாம், அவர்களுக்கு உதவி செய்யலாம், அதையே வட்டியாக கொடுக்கிற ஒரு சூழ்நிலை இந்த சமூகத்திலே முஸ்லீம் பெண்களிடத்தில் இருக்கிறதா இல்லையா? சிந்தித்து பாருங்க. இதெல்லாம் நான் கேட்கிறேன். நீங்க கிடைக்கக்கூடிய இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய இந்த ரிஸ்குகளை, இந்த வசதிகளை, இதையெல்லாம் வைத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? பல பேர் நான் செய்யறதெல்லாம் தப்பா செய்யறதெல்லாம் யாருக்காக? என் பிள்ளைங்களுக்காக. பிள்ளைங்க வாழ்றதுக்காக நீ நரகத்தில் போயிருக்க போறியா? பிள்ளைங்க வாழணும் என்பதற்காக அவங்க ஒரு கால் சொர்க்கத்துக்கு போயிடலாம், நீ செய்கிற தவறுக்காக நீ நரகத்திலே போய் வாழ வேண்டும் என்பதை நீ முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் முதலிலே முஸ்லிம்களாக வாழுகிற ஒரு மாகூலை முதலிலே உண்டாக்கணும். முதலிலே எல்லாம் 1995க்கு முன்னால் பள்ளிகளிலே சண்டைகள் நடந்திருக்கிறது. ஆனால் அந்த பள்ளிகளிலே இருந்து நம்முடைய கருத்துக்களை கேட்டவர்கள் அங்கே இருந்து உருவாகினார்கள். இன்றைக்கு அப்படி இருக்கா? தனித்தனி ஜமாத்துகளாக பிரிந்த காரணத்தாலே இது அவங்க ஜமாத், இது இவங்க ஜமாத், அங்கே இருக்கக்கூடிய ஒன்றும் விவரம் தெரியாமல் அந்த பள்ளியிலே போய் தொழுது கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்லுவதற்கு அங்கே ஆட்கள் இல்லை. இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு மீண்டும் ஒரு காலத்திலே ஒரு எழுச்சி வந்தது. அந்த எழுச்சியின் மூலமாக தர்காக்களுக்கு போவது ஹராம் என்பதை உணர்ந்தார்கள் பெண்கள், ஆண்கள். ஆனால் இன்றைக்கு அந்த எழுச்சிகள் மாறி சில பேர் தவ்ஹீதை பேசுகிறவர்கள் கூட வேடிக்கை பார்ப்பதற்கு போகிறோம். இங்கே தர்காவில் நடக்கக்கூடிய அந்த கந்தூரில் நடக்கக்கூடிய சீருக்குகளை, அந்த கந்தூரில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை வேடிக்கை பார்ப்பதற்காக போகிறோம் என்று செல்லுகிற தவ்ஹீத்வாதிகள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? நண்பர்களோடு கூட்டாக அந்த ஊருக்கு போமா, என்னென்னமோ கூத்து பண்ணுவாங்க தெரியுமா? இவர் சொல்லுவார், இவர்கிட்ட சரியான கூத்து பண்ணுவாங்கப்பா, போய் பார்ப்போம்ப்பா. இவரும் ஒரு 10 நண்பர்களோடு, இவருக்கு அந்த கூத்த பார்க்கணுங்கிற ஆசை, அந்த ஆசை எப்படி திட்டுக்கிறாருன்னா, இவரு கெட்டதும் இல்லாம நண்பர்களையும் கூட்டிக்கிட்டு போய் அதை பார்ப்பதாக சொல்லி நின்றுகிட்டு விமர்சிச்சுட்டு இருப்பார். பார் என்ன பண்றாங்க பார், இது பண்றாங்க பார், அதை பண்றாங்கன்னு பார். எப்படி இது சாராய கடையில போய் குடிக்கிறவனை பார்த்து பாருடா, இவன் எப்படி சாராயம் குடிக்கிறான் பாரு, அங்கேயே போய் பார்லே உட்கார்ந்து பேசுற மாதிரி இல்லையா? இது ஒரு சமூக கொடுமை இல்லையா? அப்ப இந்த சமூகத்திலே நாம் எவ்வாறு இந்த சமூகத்தை புரிந்து வைத்திருக்கிறோம் என்பதை முதலிலே இந்த ஜமாத்துகள் உணர வேண்டும். முதலில் ஆண்கள் உணர வேண்டும், பெண்கள் உணர வேண்டும். நீங்க சொல்லுகிறார்கள், யெசூஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்கும் பொழுது நீ உணவு இருந்தாதேங்கிறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க வீட்டுக்கு, மாமிசத்தை கொடுக்கிறாங்க மனைவிட்ட, கொஞ்சம் தண்ணியை அதிகமாக ஆக்கி இந்த மாமிசத்தை உண்டாக்கு. ஏனென்றால் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய யூதருக்கு இது அவர்களுக்கு இந்த வாட போகும், அவர் நுகர்வாங்க, இங்க மாமிசம் செய்வது தெரியும். ஆகவே தண்ணியை அதிகப்படுத்தி அவர்களுக்கும் கொஞ்சம் கொடுத்து விடு. யாருக்கு? யூதருக்கு கொடுக்க சொல்லுகிறார்கள். நீங்க எத்தனை பேர் சாப்பிடுற நேரத்தில் வேண்டா நம்ம வீட்டில் கொஞ்சம் பதார்த்தம் இருந்துச்சுன்னா டக்குன்னு அப்படி மூடி அப்படிலாம் தள்ளி விட்டுட்டு ஒன்றுமே இல்லாமல் உட்காந்து சாப்பிடுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு காலத்தில் முஸ்லீம்கள் வீட்டுக்கு போனால் இப்படிப்பட்ட நிலைகள் இல்லை.
ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட கொடுமைகள் நடக்கிறதா இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்கும் பொழுது நீ உணவு இருந்தாலே என்று சொல்லுகிறார்கள். அது முஸ்லிமாக இருந்தால் என்று சொல்லவில்லை. அவன் காவிராக இருந்தாலும், அவன் யாராக இருந்தாலும் அவனுக்கு நீ உணவு கொடு. இதான இஸ்லாம் நீ சொல்லுகிறது. இது வணக்கம் என்கிறது. நீ செய்கிற தொழுகையை போல, நீ கொடுக்கிற ஜக்காத்தை போல, நீ வைக்கக்கூடிய நோன்பை போல இதுவும் ஒரு மார்க்கப்படி என்று இஸ்லாம் சொல்லுகிறது என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அன்பு சகோதரர்களே, இவ பணக்காரர்களிடத்திலே புதுவிதமான ஒரு விஷயம் வந்திருக்கு. என்ன தெரியுமா? யாராவது உம்ராக்கு போறாங்களா, அவங்கள கூட்டிட்டு போறோம். யாராவது ஹஜ்ஜுக்கு போறதுக்கு போறாங்களா, அவங்கள கூட்டிட்டு போறோம். இதெல்லாம் என்ன பெருமை? யாரையாவது உம்ராக்கு அனுப்புறதுக்கு யாருக்கு போகலாம்? அவருக்கு வசதி இருந்தா போகலாம். அவர் ஆசைப்பட்டதெல்லாம் நீ கொடுக்க முடியுமா? அவருக்கு வசதி இருந்தால் அவருக்கு உம்ரா கடமை, அவருக்கு வசதி இருந்தால் அவருக்கு ஹஜ் கடமை. நீ ஜகாத் படத்துல இருந்து அவரை உம்ராவுக்கு கூட்டி போறோம். இன்னும் சில பேர் என்ன செய்யலாம் தெரியுமா? பெருமைக்காக தன்னுடைய குழந்தைகளுடைய திருமணத்தை ஹரமில் வைத்து பண்ண வேண்டும். அதனால என் குடும்பத்தில இருந்து ஒரு 50 பேரை நாங்கள் உமராக்கு கூட்டிட்டு போய் அங்கே வச்சு கல்யாணத்தை பண்ணி நாங்கள் கொண்டு போறோம். என்னப்பா சிறப்பு? அதுல என்ன சிறப்பு இருக்கிறது எனக்கு தெரியல. திருமணம் என்பது எப்படி இருக்கணும் என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்துல் ரஹ்மான் ஹவுஸ் அவர்கள் வாழுகிற நேரத்தில் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள். அந்த திருமணம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் தாங்க இப்ப பெரிய கத்தீபு. அப்ப அதுதாங்க பெரிய கத்தீபு, அவர்தான் பெரிய இமாம். அந்த இமாமுக்கு தெரியாது. யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலே நன்மராயம் கூறப்பட்ட 10 சஹாபிகளில் ஒருவர், சொர்க்கத்துக்கு நன்மராயம் கூறப்பட்ட 10 சஹாபிகளில் ஒருவர் அப்துல் ரஹ்மான் திருமணம் பண்ணிக்கிறாரு. அந்த திருமணம் செய்தது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. அவர் தொழுகும் போது அவர் உடைகளில் இருக்கக்கூடிய நேர்த்தியை பார்த்துட்டு, என்ன அப்துல் ரஹ்மான் நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்களேன்னா, நேற்றுக்கு நான் ஒரு அன்சாரி பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அப்படியா? அப்ப வலிமா கொடுங்கள், ஒரு ஆட்டையாவது அறுத்து வலிமா கொடுங்கள் என்று நாம் வலிமா கொடுத்துட்டு இருக்கோமே, அது அப்படித்தான் ஏவப்பட்டது. அப்ப நீங்க மக்காவில கொண்டுகிட்டு போய் திருமணம் பண்ணணும், அங்கே போய் இவ்வளவு செலவு பிடிக்கணும். இதெல்லாம் எப்படி மார்க்கத்துக்காகும்? நீங்க இந்த சமுதாயத்தில் இன்னும் எத்தனை குமர்கள் திருமணம் செய்ய முடியாமல் எல்லா தகுதிகளிலும் இருந்து ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த முகல்லா உருப்படுமா? எத்தனை பேர் வியாபாரத்தில் இழப்பை சந்தித்து வீட்டுக்கு வெளியே போக அச்சப்பட்டுக் கொண்டு வீட்டிலேயே அல்லது வேறு எங்கேயாவது ஒளிந்து கொண்டு திரிகிறவர்கள் உங்கள் குடும்பத்திலே எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அவர்களுடைய நிலையை யார் பார்ப்பது? அவல்ல தப்பு பண்ணிட்டான், நாங்க என்ன செய்வோம்? அதையெல்லாம் செய்வதுதான் ஜமாத்தினுடைய பணி. அதை செய்யறதுனா அது கொடுமை. நாங்க அதை பண்ண போறோம், நாங்க இதை பண்ண போறோம். முதலில் இந்த ஜமாத்துக்கை என்ன செய்ய வேண்டும் என்பதை முதலில் அவர்கள் உணர வேண்டும். நம்ம கிட்ட பிரிவுகள், நீ கூட கேட்கலாம், எவ்வளவு பேசக்கூடிய நீ என்னடா ஒரு கட்சி பேரை வச்சுக்கிட்டு இருக்க, நீ ஒரு பிரிவு தானே, என் கூட இருக்கிறவங்க தெரியும். நான் வெளியேற்றப்பட்டேன், நான் வெளியேற்றப்பட்ட காரணத்தாலே இன்னும் வழக்கு போட்டிருக்கிறேன். வழக்கிலே ஜெயிச்ச பிறகு திரும்பி அந்த இயக்கத்திலே தான் போய் நுழைவோம் என்கிற உத்தரவாதத்தை கொடுத்து தான் எங்கள் இருக்கக்கூடியவர்களை வைத்திருக்கிறோம். புதிய அமைப்பை கொண்டு அல்ல, இன்னைக்கு அந்த புதிய அமைப்புக்கு ஒரு தலைவராக இருக்கணுங்கிறதுக்காக அல்ல. அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள். அந்த தவறை நாம் சுட்டிக்காட்டி அதற்கு சட்ட ரீதியான ஒரு மாற்றத்தை காண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டமே தவிர இது ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் என்பது தொடர்ந்துகிறது அல்ல. அது தமுகவோடு இணைந்து செயல்படக்கூடியதாக இன்ஷா அல்லாஹ்
மாறும் என்கிற உத்தரவாதத்தை தந்துவிட்டு தான் இருந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு எத்தனை அமைப்புகள், ஒரு ஏகத்துவ கொள்கையில இருக்கிற அமைப்புகள் எத்தனை பிரிந்திருக்கிறது. நீங்க எல்லாம் அல்லாஹ் இடத்துல போய் பதில் சொல்லணுமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ ஒருவனை அமீராக ஏற்றுக்கொண்டால் அவனுடைய தலைமையை நீ உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அவன் பிடுங்கிக் கொண்டாலும், உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அவன் பிடுங்கிக் கொண்டாலும் அவன் தொழுகிற வரை அந்த தலைமையில இருந்து நீ விடுபடாதே சொல்றாங்களா இல்லையா? இன்னைக்கு எனக்கு ஒரு ஜமாத், அதுக்கு நான் தலைவன். இப்படிப்பட்ட எண்ணங்கள் இந்த சமூகத்தை சீரழிக்கிறதா இல்லையா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, நீங்க தெளிவா இல்லைன்னா இந்தியாவிலேயே 3வது சொத்து அதிகமான சொத்து வக்ஃபுக்கு தான். இந்தியாவில அதிகமான சொத்துக்கள் உள்ள 3 நிறுவனங்கள், ஒன்று ராணுவம், 2வது ரயில்வே போர்டு, 3வது வக்ஃபு. அந்த சொத்தை இந்த சமுதாயத்துக்கு நாம் பயன்படுத்தாத காரணத்தாலே, அந்த சொத்தை சமுதாயத்திற்கு பயன்படுத்த தவறிவிட்ட காரணத்தாலே இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கான் அல்லாஹ்? அவனை கொண்டு வந்து காவிரை கொண்டு வந்து இந்த சொத்துக்களை கபலீகரம் செய்வதற்கு, அதை கைப்பற்றுவதற்காக இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே சட்டங்களை ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு யார் காரணம்? இந்த ஜமாத்து காரணமா இல்லையா? நீ எல்லாம் உணருங்க. இன்னைக்கு எத்தனை பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஜமாத்துகள் அந்த சொத்துக்களை பாதுகாக்க நினைக்கிறார்கள். நான் வக்ஃப் வாரியத்தினுடைய தலைவராக இருக்கும் பொழுது பிரயாணிக்கிற நேரத்திலே வந்து சொல்லுகிறார்கள், எங்க ஊர்ல 232 ஏக்கர் சொத்து இருந்துச்சு, டாக்குமெண்ட் இங்க இருக்குது, சொத்து எங்க இருக்குன்னு தெரியல. இந்த நிலை இருந்துச்சா இல்லையா? அப்ப நீங்க உங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றாவிட்டால் அந்த சொத்துக்களை திருடர்களும் கொள்ளைக்காரர்களும் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் போன்ற இந்த பாசிஸ்டுகளும் கொள்ளையடிப்பதை தவிர்க்க முடியாது. இது இந்த சமூகத்தில் உள்ள பிரச்சனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? எதிராளிகளுக்கு தங்களுடைய பலத்தை எப்படியெல்லாம் அவர்கள் காட்டியிருக்கிறான் பாருங்க. அவர்கள் கொத்துபாவிற்கு, அதாவது இந்த பெருநாள் தொழுகைக்கு எல்லோரையும் அவர்கள் எங்க மைதானத்துக்கு வர சொல்லுகிறார்கள், பள்ளிகளிலே அல்ல, மைதானத்துக்கு வர சொல்லுகிறார்கள். அப்ப வர சொல்லுகிற இடத்திலே சொல்லுகிறார்கள், ஹைல் பெண்களையும் வர சொல்லுகிறார்கள். நல்லா கவனிக்கணும். யார் தொழுகை கடமை இல்லையோ அந்த பெண்களையும் வர சொல்லுகிறார்கள். அங்கே எல்லா பெண்களும் வருகிறார்கள். தொழுகை கடமை இல்லாத பெண்களை தனிமைப்படுத்த அமர்கிறார்கள். அவர்கள் மற்றவர்கள் தொழுகிறார்கள். தொழுது முடிந்த பிறகு அவர்கள் மக்களுக்கு நசீஹத் செய்கிறார்கள், இந்த மக்களுக்கும் சேர்த்து செய்கிறார்கள். அப்ப தொழுகை என்பது எவ்வளவு, அந்த பெருநாள் தொழுகை என்பது எல்லா மக்களும் வர வேண்டும் என்று, ஒரே அணியிலே நிற்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்களே. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் இப்படி பல பெருநாட்களாக இன்றைக்கு மாற்றியதற்கு மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லுவார்களா இல்லையா? கேட்டா அவங்க சரியா வகிக்கிறது இல்ல. ஒரு தலைவன் தப்பு செஞ்சா அந்த குற்றம் அவனை சாரும், உங்களை சாராது. அப்ப நீங்க அதை பற்றி கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு தலைமைக்கு கட்டுப்படுங்க, அந்த தலைமையினுடைய உத்தரவுக்கு கட்டுப்படுங்க. அந்த உத்தரவுக்கு கட்டுப்பட்டு எவ்வாறு நடந்தால்தான் இந்த சமுதாயம் ஒரு குரலிலே இருக்கும் என்பதை மற்றவர்களும் உணர்வார்கள். இன்னைக்கு பாருங்க, ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியத்தை சொல்லுங்கள். ஜக்காத்து கொடுக்கிற நேரத்தில் நீங்கள் உங்களுடைய கணவன் வழியிலேயோ உங்கள் வழியில் இருக்கக்கூடிய ஏழைகளை அடையாளப்படுத்துங்கள். அவர்களுக்கு இந்த ஜக்காத்தை எப்படி ஒரு பைத்துல் மால் உருவாகணும், அது
நீங்கள் அதை கொடுத்து அவருடைய கடனை தீருங்கள். அல்லாஹ் மற்றவர்கள் உங்களை பெருமைப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களை நான் கூட்டி போகிறேன் உமராவுக்கு, இவரை நான் கூட்டி போகிறேன் ஹஜ்ஜிக்கு என்று உங்கள் பணத்தை செலவழித்து செய்வதற்கு சென்று அழைத்து போவதற்கு எந்த பயனும் இல்லை என்பதையும் உணருங்கள். யாருக்கு ஹஜ்ஜி கடமையோ, யாருக்கு உம்ரா கடமையோ அவர்கள் மட்டும் போனால் போதும். அவர்களுக்கு தான் அந்த கடமை. வசதி இல்லைன்னா நீங்க 100 ரூபாய் போடலாம். முதல்ல மாதிரி இல்லை, 60 ரூபாய் 70 ரூபாய் ஹஜ்ஜிக்கு போயிடலாம். அதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சிறுவாட்டு காசு சேர்க்கிற மாதிரி சேர்த்து கூட போக முடியும். ஆனால் இன்னொரு இடத்திலே பெற்று இது மாதிரியான செயல்களை செய்யாதீர்கள், அப்படிப்பட்ட செயல்களிலே நீங்கள் ஈடுபடாதீர்கள் என்று நான் உங்களிடத்திலே கேட்டு அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். ஆனால் அவைகள் தான் நம்மை சொர்க்கத்திலே அழைத்து செல்லும். நீங்கள் உங்களுடைய மன இச்சைக்கு வாழாதீர்கள். அல்லாஹ்வும் ரசூலும் கற்றுத்தந்த வழிகளிலே உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் மட்டும்தான் மறுமையிலே நாம் சொர்க்கத்தை அடைய முடியும். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் என்ன அவருடைய இலக்கும் லட்சியமாக இருக்கும்? இங்க பணம் சேர்க்கணும், ஆடம்பரமா தொழில் இருக்கணும், பெரிய மாளிகை எழுப்பணும், நான் பெரிய வண்டிகள் வாங்கணும், அதுவல்ல. ஒவ்வொரு முஸ்லிமும் மறுமையிலே நான் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும், மறுமையிலே நல்லடியாரின் கூட்டத்தோடு நான் பிழைந்திருக்க வேண்டும் என்று நம்புகிறவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நம்பிக்கையாளர்களாக நீங்களும் நானும் இருக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆகிருதமானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.